என் ஆசீர்வாதம் உன் மேலே எப்போதும் இருக்கிறது. ஓம் நம சிவாய. என் பிள்ளைகளே, நீங்கள் யாரையும் உங்கள் விருப்பப்படி மாற்ற நினைக்க வேண்டாம். உங்கள் கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, ஒருவரையும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று எண்ண வேண்டாம். அன்பு கட்டுப்பாடு அல்ல, அது விடுதலையின் வெளிச்சம். உங்கள் வாழ்வில் வரும் ஒவ்வொரு நபரும் அவரவர் தனித்துவத்துடன் உங்களிடம் வந்துள்ளனர். அவர்களது சிந்தனை, பழக்கம், உணர்வு எல்லாமே அவர்களின் வாழ்க்கை அனுபவங்களால் வடிவமைக்கப்பட்டவை. அவர்களை மாற்ற நினைப்பது அந்த அனுபவங்களை நிராகரிப்பது போலாகும். உங்களுக்காக ஒருவர் மாறினால் அது தற்காலிகம் மட்டுமே. ஆனால் நீங்கள் அவர்களை அப்படியே நேசித்தால் அது நிரந்தர நெருக்கமாக மாறும். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அவனவனுடைய பாதை உண்டு. நீங்கள் ஒருவரை நேசிக்கிறீர்கள் என்றால் அவர்களை அவ்வாறே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரது குறைகளை திருத்த வேண்டிய பொருட்களாக அல்ல, அவரை உருவாக்கும் அம்சங்களாக பாருங்கள். குறைகளை திருத்த முயற்சி செய்யும் அன்பு நிஜமான அன்பு இல்லை. ஆனால் அவருடைய குறைகளுடனே அவரை நேசிக்கிறது உண்மையான கருணை. உங்களது வாழ்க்கை துணையோ, உங்கள் குழந்தைகளோ, நண்பர்களோ யாராக இருந்தாலும் அவர்களது சுதந்திரத்தை மதியுங்கள். அவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள முயலுங்கள். நான் என் விருப்பம் போல் மலர்களை திருத்துகிறேனா? இல்லை. அவை எவ்வாறு இருக்கின்றனவோ அப்படியே பூக்கும் வரை பொறுத்திருக்கிறேன். நீங்கள் என் பிள்ளைகள். ஏன் நீங்கள் உங்கள் அருகில் உள்ளவர்களை உங்கள் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர முயல்கிறீர்கள்? அன்பு கட்டாயம் இல்லை. அன்பு கருணை மட்டுமே. அன்பு எதிர்பார்ப்பு இல்லாத ஒளி. எனவே பிள்ளைகளே, யாரையும் மாற்ற நினைக்காதீர்கள். அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனதை வளர்த்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்கள் உள்ளத்தில் சாந்தியும் உங்கள் இல்லத்தில் சிவத்தின் சிரிப்பும் தோன்றும். என் அன்பான பிள்ளைகளே, இல்லற வாழ்க்கை என்பது இரு ஆன்மாக்கள் ஒன்றாய் பயணிக்கும் ஒரு தெய்வீக பாதை.